இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இங்கே வந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மனைவி மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி இலக்கிய விழாக்களுக்கெல்லாம் கூட்டங்கள் கூட இல்லை. நான் கம்பன் விழாவில் இருக்கேன், கண்ணதாசன் விழாவில் இருக்கிறேன், வள்ளலார் விழாவில் இருக்கேன். எல்லாம் 50க்கு மேலே 50க்கு கீழே நாங்கள் கூப்பிட்டு பார்க்குறோம், முடியல. புறத்த சிந்தனை என்கிற ஒரு அமைப்புல பாரதி விழா என்று ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு, நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க மாணவ மாணவிகளே, நீங்க வரமாட்டேங்கிறீங்க, பாரதியை தூக்கிக்கிட்டு நாங்கள் வர்றோம். தமிழ்நாடு பூரா 10 வருஷத்துல லட்சம் மாணவ மாணவிகளை சந்தித்திருக்கிறோம் என்பதை உங்களிடத்தை பதிவு செஞ்சுதான். ஆகவே தவறு யார் மேலே இல்லை. இன்னைக்கு போய் அந்த லட்சம் மாணவர்களை தயாரிச்சன. அவர்கள் சிறந்த சொற்பொழிவாளர்கள், சிறந்த கவிஞர்கள், சிறந்த எழுத்தாளர்கள். அவர்களும் பாரதியுடைய அடிப்படையில் வந்திருக்காங்கிறத மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொல்லி ஆசைப்படுறேன். வல்ல வல்ல வல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வல்லைன்னா நாங்க வருவோம்னு போய் தமிழை வளர்க்கிற பண்பை இலக்கிய வட்டம் போன்ற அமைப்புகளை செய்ய வேண்டும். உங்களை இருக்கிறதும் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நடக்கல, பார்க்கல, போகல, மொழியில பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காது. அடுத்து என்ன செய்யலாம்? நீ வரலையா, நாங்க வரணும்னு போங்க உரத்த சொல்லுங்க. அது மாதிரி நாம போய் தமிழை வளர்த்தால்தான் உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி, சிறந்தவர்கள் தமிழர்கள் மொழி நிரூபிக்க முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைவரும் கூப்பிட்டு இப்ப முடியலாம். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் சினிமாக்காரன் இல்லையா, சினிமாவை பற்றியே பேசாம போயிட்டேன். டைரக்டர் ஒரு படத்தை பண்ணிட்டு பொண்ணை பற்றியும் பேசாம போயிட்டார் என்று நினைப்பீங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். நான் அதிகமும் பண்ண படங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து 25 படங்களை இயக்கியிருக்கேன். உலகநாயகன் கமலஹாசனை வச்சு 10 படங்களை இயக்கியிருக்கிறேன். யாருக்காக நான் சினிமாவுக்கு வந்தேன்னா அந்த நடிகர்கள் சிவாஜி கணேசனுக்கும் கலைஞர் கருணாநிதி வசனங்களுக்கு பார்த்து நான் சினிமாவுக்குத்தான் தமிழகத்துக்கு சினிமாவுக்கு வந்தேன். அப்படி வந்து அந்த நடிகர்கள் சிவாஜி கணேசன் வச்சு 3 படங்களை இயக்கியிருக்கேன். அது இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிவாஜி ஆனாலும் சரி, கமலானாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி, அந்த கதாபாத்திரங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் நடிக்க மாட்டார்கள். சிவாஜி முற்று அந்த சினி இன்னொரு தடவை படிப்பார். பேப்பர் வாங்கி படிக்க மாட்டார், என்னை படிக்க சொல்லி கேட்பார். 2 தடவை படிப்பேன். சரின்றார், போயிடுவேன். போய் வேற ஒரு பார்த்து சிவாஜியை திரும்பி பார்த்தா, நான் எந்த வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்தனோ அந்த வசனத்தை மனசுல உள்வாங்கிட்டு 2-3 விதமா அவரே நடிச்சு பார்த்து அவரே அதை அழிச்சிட்டு பழையடிக்கு வேற மாதிரி நடிச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு 2 தடவை நடிச்சு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க வா, நீ இப்ப சொல்லிட்டு போய் நல்ல வசனம், நான் 2-3 விதமா நடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன், அதை நான் நடிச்சு காட்டுறேன், நீ பாருங்க. அட நடிகர் போய் என்கிட்ட போய் நடிச்சுக்கலாம், நீ இந்த படத்துக்கு டைரக்டர், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கா அப்படின்னா அந்த வசனத்தை 3 விதமா நடிச்சு காட்டிட்டு முத்து எது பிடிக்குங்க நடுவில் இருந்து சரி, அதுதான் நானும் நினைச்சேன், அது ஓகே அப்படின்னு என்கிட்ட நடிச்சு காட்டு. அவர் நடிச்சத எனக்கு எது ஓகேன்னு கேட்கிற உயர்ந்த மனிதன் நடிகர் சிவாஜி கணேசன். எங்க கமல்ஹாசன் அது காத்துக்கொண்ட 4 வயசு அவனை தூக்கி வளர்த்தேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். 4 வயசுலேயே ஆராய்ச்சி பண்ணுவான், என்னடா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு. நாங்கள் போய் தேட்டரில் படத்தை பார்த்துட்டு வந்து நடிச்சு காட்டுவோம். அந்த மாதிரி ஆரம்பத்தில் எல்லா விஷயத்திலையுமே அவனுக்கு சினிமா வந்து ஒரு படிப்பு இன்ஸ்டியூட்
அப்படித்தான் கமல் வளர்ந்தான். இன்னைக்கும் சரி சினிமாவை ஆராய்ச்சி பண்ணுகிறவன் கமலஹாசன். அவருக்கு இப்ப என்ன வயசு தெரியுமா? நாங்கள் வளர்த்த அந்த குழந்தை இன்னைக்கு உலகநாயகன் ஆயிடுச்சு. 70 வயசு. இந்த 70 வயசுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னு ஒரு உத்தரவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் AI 70 வயசுல அமெரிக்காவுக்கு போய் AI படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்தார். அதான் சினிமாவின் மூச்சு. சினிமா 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 இருக்கிறதுனால உலகநாயகனா. 70 வயசுல அமெரிக்காவில் போய் படிக்கிறான்னா எந்த ஆர்வம் வேண்டும்? தயவு செஞ்சு உங்க பேரன் பேத்தி கொண்டு பேரன் அவனுக்கெல்லாம் சொல்லுவேன். 70 வயசுல கூட படிக்க முடியுமாப்பா, இந்த மனுஷன் படிச்சுக்கிட்டு வராப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு இப்ப இருக்கிற பாடத்தையாவது படிடான்னு சொல்லி அவங்களை தயார் பண்ணுங்க. அதுக்கு கமலை பயன்படுத்துங்க. அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்முடைய பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்திய நடிகர். எல்லாரும் என்னன்னா அஹான்னு சிரிச்சா இன்னும் வச்சுட்டு இருந்தோம் அந்த காலத்துல. இவர் அது இல்லை, இப்படி ஸ்டெயிலா பண்ணா வில்லனை நடிக்கலாம்னு சொல்லி அந்த வில்லனி விஷயத்தை ஸ்டெயிலா பண்ணி அவரை ஸ்டெயில் வில்லனாக அறிமுகமானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாம் இயக்கிய பூனாவரிகளுக்கு எடுத்து படத்துலாம் சிவகுமார வில்லனா போட்டு நம்முடைய ரஜினிகாந்த் ஹீரோவை போட்டு படம் எடுத்தோம். எல்லாரும் திட்டாங்க, சிவகுமார் ஒழுங்கா ஹீரோவாக் பண்ணிட்டு அவர் போய் வில்லனாக்கிற, இந்த ஆளு செய்யல வில்லனா இருப்பார் இந்த ரஜினிகாந்த், அவரை போய் ஹீரோவாக்குற, இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறீங்க. இப்படி போட்டதுனால படம் போடாதுன்னு நீங்க சொல்றீங்க, நானும் பஞ்சாயத்து சொல்றது, நாங்கள் இப்படி மாற்றி போட்டதுனாலேயே இந்த படம் வெற்றி பெறும், இந்த படம் வெற்றி பெறும் சொல்லி சிவகுமார் வில்லனாக்கி ரஜினிகாந்த் ஹீரோவாக்கணும். அந்த படத்துக்கு வருகிறது முதல் நாள் ஷூட்டிங். டைலாக் படிக்க சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். ரஜினிகாந்த் வந்து பார்த்தா ரஜினிகாந்தை காணும். நீ எங்கேயா போனா சார் இங்க கேட்டுக்கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்காரு சார். நாங்கள் இந்த ப்ரொடக்ஷன் போட்டு கூப்பிட்டு வச்சுருந்தோம். என்ன நீ சொல்லிக்க நான் போயிட்டேன். சார் நீங்க இப்ப கொடுத்த வசனம் இருக்க, பாலச்சந்திர சார் முழு படத்துக்கும் இந்த வசனம் கொடுக்க மாட்டாரு. இவ்வளவு வசனம் என்னால பேச முடியாது. பேச முடியாது, எப்படி நடிக்க முடியும்? மனசுல வாங்கி மனசுல இருந்தா தான் நடிக்க முடியும். என்னால தமிழை வாங்கிக்க முடியல அப்படின்னு போயிட்டேன். நான் இல்ல, இந்த முழுசையும் ஒரே ஷாட் எடுக்க போறதில்ல, பிரிச்சு பிரிச்சு தான் எடுப்பேன். நீ எந்த அளவுக்கு ரெடியாக முடியோ அந்த அளவுக்கு தான் ஷாட். 4 லைனா 10 லைனா 8 லைனா அப்படியே பிரிச்சு பிரிச்சு தமிழை சொல்லி கொடுத்து உலகத்தில் ரஜினிகாந்தை நடிக்க வச்சோம். 4 லைன் தான் தமிழ் பேச தெரியும் இந்த ரஜினிகாந்த இன்றைக்கு பஞ்சு டைலாக்கிறது ரஜினிகாந்தாக ஆகியிருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி, கற்றுக்கிட்ட தமிழ், கற்றுக்கிட்ட தொழில், அவங்க சேர்ந்து முழு மொழியாக வந்ததுனாலதான் இன்னைக்கு உலக அளவில் சூப்பர் ஸ்டார். அவரே எதையும் மனசுல உள்ள வாங்கிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். அது நிச்சயமா நல்ல அமைதியும் அப்படிப்பட்டவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆவாங்க. ஆகிய அம்மா அவர்களும் இன்றைக்கு இவைகளெல்லாம் கற்றுக்கொண்டு உலகத்தரத்தை எல்லாம் மனசில் வாங்கிட்டு விடுதிகள் எழுத்துக்கள் உலக புகழ் பெறுகிற எழுத்துக்களாக அமையும் என்பதை சொல்லி எண்ணியர் எண்ணியர் செய்யார் என்ற குரலை சொல்லி நாம் நினைக்கிற எண்ணத்தில் நாம் நினைக்கிற லட்சியத்தில் கடுமையாக உழைத்து நம்பிக்கையோடு வந்து ஒழுக்கத்தோடு வந்தார் நாமும் சூப்பர் ஸ்டார் ஆகலாம் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னை மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நாம் சேர்ந்து பாடுபட்டால் தமிழை உலகத்தின் சிறந்த மணியாக, தமிழகத்தின் சிறந்த வல்லவராக ஆக்க முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்லி எனக்கு 91 வயசு, 80 வயசு 1000 பேர் என்றால் அவர்கள் சொல்வதெல்லாம் நிறைவேறும் என்பார்கள். ஆகவே அதை வைத்தே சொல்கிறேன். என்னுடைய 91 வயசை வைத்து நாம்
முடியும் 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 என்ற லட்சியத்தோடு வாழ்ந்தால் எதுவும் முடியும். வெற்றி நிச்சயம். இது சத்தியம். வணக்கம்.